ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. ரவுண்ட் 13 ஹங்கேரியன் கிராண்ட் ப்ரீ. இந்த சீசன் வந்து இதுக்கு இட்ஸ் எ கிஃப்ட் தட் கீப்ஸ் ஆன் கிவிங். வெல்கம் சபரீஷ். ஃபர்ஸ்ட் வெல்கம். நான் வந்து ஆமா. ஒரு பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கேன். 7வது டிஃபரெண்ட் ரேஸ் வின்னர். ஃபர்ஸ்ட் உண்மைங்க. டேமன் ஹில், பெர்னாண்டோ அலான்சோ, ஜென்சன் பட்டன், ஹெய்கி கோவலைனன், எஸ்டபான் ஆக்கானின் வரிசையில் 23 வயது நமது ஆஸ்திரேலியன் புத்தர் ஆஸ்கர் ஆஸ்கர் பிஎஸ்டி ஜெயிச்சிருக்காரு. செம்ம சந்தோஷம். நாரிஸ் ஃபினிஷஸ் செகண்ட் அண்ட் ஹாமில்டனோட 200 போடியம். வெல் ஃபாட், வெல் டிஃபெண்டட் போடியம். இந்த ரேஸ்ல ஆக்சுவலி பேசுறதுக்கு நெறைய இருக்கு. டிராமா தான். ஃபுல் டிராமா. அதுல நல்ல நல்ல ரேசிங் ஆக்ஷன் இருந்துச்சு. இல்லன்னே சொல்ல முடியாது. அண்ட் பல வாக்குவாதங்கள், பல வார்த்தை பரிமாறல்கள் இருந்தது. ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம போறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோமே. ஸ்டாண்டிங்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ரெட் புல்லோட கிரவுன் வந்து லைட்டா ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ ஆரம்பிச்சு. கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெட் புல் வந்து 389 பாயிண்ட்ஸ். ஃபெராரி வந்து 322. ஆனா ஃபெராரிய பீட் பண்ணி மெக்லாரன் வந்து இப்போ 338க்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் புல், செகண்ட் மெக்லாரன் இன் 338, தேர்ட் வந்து ஃபெராரி 322, மெர்சிடிஸ் வந்து 241. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் வந்து ரெட் புல்க்கும் மெக்லாரனுக்கும் பார்த்தோம்னா 51 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பில் 51 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுன்றது பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் இப்போது நம்ம ட்ரெஜெக்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து மெக்லாரன் ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் ரெட்புல் எப்படி வந்து செகண்ட் டிரைவர் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுனால எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பேர்டன் வந்து மேக்ஸ் சைடு விழுது. அந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது மெக்லாரன் ஈஸியாக ரெட்புல்ல தூக்கிடலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் டாப் 4க்கான கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ். ஸோ 2024 டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 265, செகண்ட் நாரிஸ் 189, தேர்ட் சார்ல்ஸ் 162, சைன்ஸ் ஃபோர்த்து 154, பியாஸ்ட்ரி 149. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார்ல்ஸையும் சைன்ஸையும் பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஹாமில்டன் 125, நெக்ஸ்ட்டு பெரேஸ் 124, அடுத்து ரசல் 116. ஸோ இதுதான்ப்பா டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ். முக்கியமான பேருங்களோட டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் இதுதான். ஓகே. ரேஸுக்குள் செல்வோம். முதலில் ஆஸ்காரோட ஃபர்ஸ்ட் வின். எனக்கும் ஆஸ்கார ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஆஸ்கார பிடிக்கும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இவ்ளோ காமா, ரேடியோல எந்தவித ஒரு டென்ஷனும் காட்டாம, ரேடியோல ஜெனரலா டென்ஷன் காட்டாம இருக்கிறது பெரிய டேலண்ட். இன்னைக்கு ரேஸ் முடிச்சுட்டும் ஒருத்தரு ஒரு ஒரு யங் டிரைவர் ஃபர்ஸ்ட் ரேஸ் வின் பண்றாரு. எந்தவித கூச்சல் எதுவுமே இல்ல. ஓகே. எஸ். அப்படி டீமுக்கு தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு. என்னப்பா ஃபர்ஸ்ட் ரேஸ் ஜெயிச்சிருக்க. ஒரு ம். ஆஹா, ஓஹோ எதுவுமே இல்ல. இல்ல. ஆமா. பிரிட்டி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் டெம்பர்மென்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஹேவ் ம். ஆல்வேஸ் பீன் இம்ப்ரெஸ்ட் வித் தட். அதான் ஒரு சூப்பர் கமெண்ட் பார்த்தேன். ஆஸ்கர் டசன்ட் டாக் அபவுட் ஹிஸ் ரேஸ். ஹி மேக்ஸ் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு. நைஸ். சூப்பரா இருந்தது. அதான் அவரோட ரேஸே ஓட்டுனாலும் ரேடியோவுல பேசும்போது ஹி ஒன்லி மேக்ஸ் அப்சர்வேஷன்ஸ். இது நடக்குது, இது நடக்குது, எனக்கு இது நடக்குது அந்த மாரி. சச் அன் அமேசிங் டேலண்ட். சூப்பர், சூப்பர் ஹாப்பி. என்ன விஷயம்னா, நாரிஸ் லெஃப்ட் இட் சோ லேட் தட் இப்போ நாரிஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த பொசிஷன் ஸ்வாப்ப சப்பையா பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஆஸ்கர் பிஎஸ்டியோட வின் அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஃபியூச்சர்ல பேசியிருப்போம். ஹிஸ்டரியில பேசியிருப்போம். நாரிஸ் பண்ண வேலையால இது ஆஸ்கரோட ஃபர்ஸ்ட் வின்னு அதான் இந்த வடிவேல் ஜோக்ல வருமே. இனிமே கூல் ட்ரிங்க்ஸ் எப்ப குடிச்சாலும் ஓன் ஞாபகம் தான்டா வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வின்னு பட் ஸ்டில் டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் ஆஸ்கர் பிஎஸ்டி. டர்ன் 1லேருந்தே ஹி ஷோட் மேசிவ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சூப்பர்ப் ரேஸ் கிராஃப்ட். இட்ஸ் ஜஸ்ட் 2 வாட்டி ஃபிளிப் ஆனாரு. அத பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு என்னன்னா, இப்போ அடுத்து நாரிஸ் வந்து திருப்பி போல்லேருந்து வின்ஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காரு. சார்ல்ஸ் பகவதி, நாரிஸ் சின்ன பகவதியா? அந்த மாரி போயிடுமா ஸ்டாட்ஸ் வருங்காலத்துல? அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டெபியூ வின்னர் ஆஸ்கர் பிஎஸ்டி. நல்ல ரேஸுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு FP1ல இருந்தே கொஞ்சம் ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தது. அவரால ரொம்ப ரன்ஸ் முடியல. FP2லயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். அவர் ஃபுல் ரன் எடுக்கல. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் ஆயிடுச்சு. பட் FP1ல ரொம்ப நேரம் அவரால வண்டி ஏதோ ரிலையபிலிட்டி இஷ்யூ அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். ஸோ அவரோட ரன் டைமும் ரொம்ப இதுவா இருந்தது. ஹங்கேரி நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட ட்ராக்கு. ஏன்னா ஓவர்டேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹங்கேரியிலுமே ரொம்ப கிளினிக்கலா இருக்கணும். நம்ம பெரேஸ்க்கு ஆனத பார்த்தோம் Q1ல. எப்படி வந்து கொஞ்சம் கார் கண்ட்ரோல் போச்சுனாலே நம்மளால இது பண்ண முடியலன்னா முடிஞ்சுது அப்படின்ற மாரி. ஸோ கம்மி ரன்னு அதெல்லாம் இருந்துமே பார்த்தோம்னா, பக்காவா வந்து நல்லா சூப்பரா ஓட்டுனாரு.
ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குவாலியில். ரேஸ் பார்த்தோம்னா ரேஸ் ஸ்டார்ட் வந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணாரு. சூப்பராக இன்சைட் லைனில் எந்த ஒரு அமுளி தும்ளி இல்லாமல் சூப்பராக ஓவர்டேக் பண்ணாரு. ஸோ வெல் டிசர்வ்டு வின். அவர் பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பு, அந்த 4.4 செகண்ட்ஸ் இருந்த பஃபர் கொஞ்சம் இதானதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி அவ்வளோ கிளினிக்கலான டிரைவ். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிண்ட் பார்த்தோம்னா அவரோட ரேஸ் பேஸ் கிட்ட யாருமே இல்லை, டு பி யாருமே இல்ல. ஆனஸ்ட். யா. யாருமே இல்லை. கம்ஃபர்டபுளாக வந்து லீட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன மொமெண்ட். இப்போதான் அவர் வந்துட்டு இருக்காரு. இதில் இந்த இந்த ரேஸில் இன்னொரு முக்கியமான என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பியாஸ்ட்ரியோட டயர் மேனேஜ்மெண்ட். நம்ம பாஸ்ட்ல பார்த்துருக்கோம் எப்படி வந்து பியாஸ்ட்ரி வந்து அவரோட டயர் மேனேஜ்மெண்ட் எப்படி பிரச்சனையாச்சு. ஐ கெஸ் போன வருஷம் யா. ஜப்பான் யா. அந்த மாதிரி சில. அவரோட ஆர்மர்ல ஒரு பெரிய சிங்கா அதுதான் இருந்தது. அடிக்கடி ஆமா, அவர பத்தி எக்ஸாக்ட்லி. பேசுற ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆக்சுவலி டயர் டேக்கா தான் ஆமா, இருந்தது. அதையே ஆமா. இப்போ அவரு கவர் பண்ணிட்டாரு. ஸோ யா. கரெக்ட். ஸோ இந்த ரேஸ் வந்து அந்த அந்த தப்பை வந்து கொஞ்சம் சரி பண்ணி நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் சம்திங் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் ஆர் சாம்பியன்ஷிப் டிரைவர். ஐ மீன் நேச்சுரலாக டேலண்டட் மட்டும் பார்த்தாது. ஹவ் யூ லேர்ன் அஸ் யூ கோ. ம். நம்ம கிட்ட இருக்கிற என்ன அதெல்லாம் நம்ம கிட்ட என்னென்னலாம் சிங்க்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆர்மர்ல அதெல்லாம் எப்படி வந்து மோல்ட் பண்றது அப்படின்றத பட்டு பட்டுன்னு எடுத்து அவர் வந்து ஜாயின் பண்ண 18 மந்த்ஸ்ல மெக்லாரன்ல ரேஸ் வின் அப்படிங்கிறது செம பெரிய விஷயம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவரோட காம்னஸ் எனக்கு வந்து ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தோனி பேசிக்கா. ஸோ நம்ம 2007 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த பேட்டி இருக்கும் ப்ரெசன்டேஷனில் ஹி வாஸ் ஸோ காம் அண்ட் கலெக்டட் ஆஸ் தோ இட்ஸ் நார்மல் மேட்ச் வேர் ஹி டாக்ஸ் அபவுட் த மேட்ச் அண்ட் அப்சர்வேஷன். அதே மாதிரி தான் இப்போ ரேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டீம் ரேடியோவில் வந்து ஒரு ஊ ஆ அழுகிறது அந்த மாதிரி எந்த ஒரு எல்லா எமோஷனுமே வாஸ் இன் செக். எப்பா நீ என்னப்பா ரோபோவா அந்த மாதிரி இருந்தது. ஃபார் செகண்ட் ஐ தாட் தட் அவருக்கே ஞாபகம் இல்லையா இதான் அவரோட ஃபர்ஸ்ட் ரேஸ் வின்னு அப்படின்ற மாதிரியான ஒரு இது எனக்கு வந்தது. ரொம்ப காமா பேசினாரு. தெரிஞ்சு பெஸ்ட் அவேர்னஸே ஃபைனல். செம. போடியம்ல செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா நாரிஸ் ஷாம்பைன் பாட்டில் அடிப்பார்ன்னு தெரியும். கொஞ்ச நேரம் ட்ரோஃபிய புடிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஆமா, அளவுக்கு ஆமா, அவேர்னஸ். பீப்பிள் கெட் கேரிட் ஓவர் பை த மொமெண்ட். இவரு மொத ம். ட்ரோஃபி நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க என்னன்னா பண்ணுங்க. செமையா ஆமா. இருந்தது. வெரி வெரி அவேர். ஜாக் பிரவுன் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மை. இன் அ சென்ஸ் தட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பேரிங் டிரைவர் லைன் அப். மெக்லாரன் ஹஸ் த பெஸ்ட் பேரிங். மெக்லாரனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பியாஷியை பற்றி பேசிடுறேன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப காமா கலெக்டிவாக இருக்கிறது வந்து செம பெரிய விஷயம். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அவர் சாம்பியன்ஷிப் வின்னிங் காரில் டெஃபினெட்லி. இருந்தாருன்னா கன்ஃபார்மாக சாம்பியன்ஷிப் அடிப்பாருங்க. யா. ரொம்ப யா. சூப்பரான ரேஸ். ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். அந்த பிட்வீன் லேப் 50 லேப் பிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடைசி ஸ்டெட் பிட் பண்ணதுக்கு அப்புறமா பிட்வீன் லேப் 50 to 70 ஐ வாஸ் கோயிங் த்ரூ என்னென்னலாம் ரேடியோ மெசேஜ் நமக்கு கிடைக்கல. ஸோ ஏன்னா ஆன்போர்ட் கேமரா போனால் தான் சில ரேடியோ மெசேஜஸ் நம்மளால இது பண்ண முடியும். ஆக்சுவல் இப்போ F1 இன்டர்நேஷனல் ஆர் F1 லைவ்ல அது நம்ம எல்லாமே நமக்கு காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது நாரிஸ் வந்து பொசிஷன் கொடுக்காதத பற்றியோ அதை பற்றியுமே பெருசாக எதுவுமே அவர் ரொம்ப பேசிக்கல. எக்ஸப்ட் ஃபார் த பாயிண்ட் வேர் ஒரு 5 லேப்ஸ் முன்னாடி வந்து த ஆமா. மோர் வி வெயிட் த மோர் இட் வில் கெட் ரிஸ்கியர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்கியர் சொன்னாரு. அப்படின்னு அது சொன்னாரு. அரவுண்ட் மட்டும்தான் 65, 66ல சொன்னாரு. ம். கரெக்ட். ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவரு சொன்னது நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி வேற எல்லாமே வந்து எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் சேஃப்டி கார் விண்டோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் தான். எனக்கு எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்ற மாதிரியான ஒரு வைபோ எனக்கு யா. வருது. ஸோ யா. யா. ஐ ஹோப் ஹி ஸ்டேஸ் லாங் இன் F1 அண்ட் என்ன சொல்றது இந்த மாதிரி ஆளுங்கலாம் கண்டிப்பா F1க்கு தேவைதாங்க. அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல் கெரியர் வந்து ஈஸியாவே இருக்கு. பயங்கரமான பிரைட்டான கெரியர் இருக்கு. இன்னும் அது நல்ல லாங்கா இருக்கணும்னு ஆக்சுவலி நானும் ஆசைப்படுறேன். இட்ஸ் அமேசிங். எனக்கு வந்து நாரிஸோட ரேஸும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் ஜெனரலாவே காமா தான் பேசுவார் ரேடியோல. அது நமக்கு தெரியும். பட் இந்த ரேஸ்ல நாரிஸும் பேசிக்கலி பெருசா ரொம்ப ஒண்ணும் அலட்டிக்கல. சொல்லப்போனா சார்ல்ஸும் ஆக்சுவலி பெருசா ஒண்ணும் அலட்டிக்கல. நெறைய பேர் இன்னைக்கு இந்த ரேஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா ஓட்டுனாங்க. ஸோ ரொம்ப பிராடா பார்க்காம, ஆஸ்கர் அண்ட் நாரிஸ் மட்டும் பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஓட்டுனாங்கன்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் தி ரேஸ் வச்சுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் 35 லேப்ஸ்க்கு மெக்லாரன் கிளியர்லி த பெஸ்ட் கார். அந்த 2 மெக்லாரன் தான் டாப் 2 கார்ஸ் இன்னைக்கு ஃபீல்டுல. எவ்ளோ ஈஸியா இருந்ததுன்னா, செக்டர் 1
அண்ட் செக்டர் 3 ரெட்புல்லாலையும் மெர்சிடிஸாலையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடிஞ்சது. மிடில் செக்டர் பேசிக்கலி நாரிஸும் பியாஸ்ட்ரியும் ஈஸியா 3 4 ஃபாஸ்டர். மேக்ஸும் அவ்வளோ கவர் பண்ண முடியல. ஹாமில்டனும் அவ்வளோ கவர் பண்ண முடியல. அண்ட் அதுல ஆஸ்கரும் நாரிஸும் வந்து மாத்தி மாத்தி ட்ரேடிங் குட் லேப்ஸ். பயங்கரமா இருந்தது. இது இத்தனைக்கும் ஃபியூயல் கம்மியாகுற வரைக்குமே அவங்க சொல்லப்போனா டீசென்ட் பேஸ் வச்சிருந்தாங்க. 35th லேப்லாம் தாண்டின பிறகு பேசிக்கலி பறக்குது வண்டி. ஸோ இட் வாஸ் ஸோ அமேசிங் டு சி. அதான் 2 ஆஃப் நாரிஸும் லைக் அவரோட போடியம் பிரசன்டேஷன் முன்னாடி பேசினாரு. 2 ஆஃப் த பெஸ்ட் டிரைவர்ஸ் கோயிங் ஹெட் டு ஹெட் அப்படிதான் இருக்கும்னு. ஆனா ஆனா எனக்கு இன்னைக்கு டிராமாவோட பெஸ்ட் பார்ட்டே லைக் ஓகே கூல் டவுன் ரூம்ல என்ன நடக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நான் செமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கார்ல இருந்து இறங்கின உடனே நாரிஸ் வென்ட் அண்ட் கங்க்ராச்சுலேட்டட் ஆஸ்கர். அதுக்கப்புறம் காமெடி என்னன்னா இன்னைக்கு பாரு இது நீக்கோ வந்துட்டு லூஸ பேட்டி எடுத்தாரு. அங்க கட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரை கட் பண்றாங்க. ஸோ அது செமையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே ஒரு மாரி செட்டில் ஆயிட்டாங்க. நல்லா பேசிட்டு இருந்தாங்க. வெளியிலயும் நல்லா பேசினாங்க. கூல் டவுன் ஆமா, ஆமா. ரூம்லயும் வந்துட்டு சொல்லப்போனா கூல் டவுன் ரூம்ல நாரிஸ் வந்து ஹாமில்டன கலாய்ச்சிட்டு இருந்தாரு. யூ கைஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட். ஏங்க 7 வருஷமா ஆரம்பத்துல நீங்க தானே 7 வருஷமா நீங்க அதானே பண்றீங்க. இப்பதானே நாங்க வந்திருக்கோம். இருப்பா. வந்திருக்கோம். அதுக்குள்ள ஜிங்க்ஸ் பண்றியப்பா அப்படின்ற மாரி தான் இருந்தது. அது மாரி. ஸோ ஓவரால் இட் வாஸ் நைஸ் டு சீ தட் ஐ மீன் ஐ அம் பிரிட்டி ஷூர் டீப்ரீஃப் இஸ் கோயிங் டு பி அ பிட் ட்ரிக்கி. என்ன சொல்றது? 50வது லேப் வரைக்கும் ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 60வது லேப்லேருந்து அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் ஆரம்பிக்குது. 65வது லேப்லாம் கிளீனா உங்களுக்கு உங்களுக்கு டீமும் வேணும், ஆஸ்காரும் வேணும். இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நாளை பின்ன நல்லா இருக்காது இதெல்லாம். அந்த மாரி நம்ம ஊர்ல பேசுவாங்க தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு போதெல்லாம் சண்டை வந்துரும் தெரியுமா? ஆமா. ரிலேஷன்ஸ்குள்ள அந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இட் வாஸ் லைக் இட் வாஸ் அக்லி தான். இட் டிட் லுக் அக்லி. ஸோ இட் வாஸ் அக்லி. அந்த லெவலுக்கு ரேடியோலயே ஒரு மாரி தே வர் ஏரிங் அவுட் தேர் ஓன் லாண்ட்ரி. ம். ஸோ அது கொஞ்சம் வியர்டா தான் இருந்தது. அக்லியா தான் இருந்தது. ஸோ ஸோ டு யூ திங்க் ஹி வாஸ் ஜஸ்ட் பீயிங் பிளேஃபுல் ஆர் டு யூ ரியலி திங்க் தேர் வாஸ் அன் இன்டர்னல் வார் கோயிங் இன்சைட் நாரிஸ்? இனிஷியலா எனக்கும் தோணுச்சுங்க. மேபி கொஞ்சம் லேப் சும்மா சீக்கியா இது பண்ணிட்டு விட்டுருவாரு அப்படின்ற மாரியான ஒரு வைபும் வந்தது. பட் ஐ கெஸ் நாரிஸே போஸ்ட் ரேஸ்க்கு அப்புறம் பேட்டி குடுத்திருந்தாரு. ஐ நோ வாட் ஆஸ்கர் டிட் டூ மீ. ஆஸ்கர் என்னெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இட் வாஸ் அ டஃப் டிசிஷன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ டிசைடட் டு வாட் இஸ் ரைட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாரிஸோட ரேஸ் இன்ஜினியர் வந்து பிட்வீன் தட் லேப் 50 டு க்ளோஸ் டு 65, 66 சொல்லும்போது எல்லாமே நாரிஸ் வந்து ரொம்ப பதில் சொல்ல, நீங்க சொன்ன மாரி அவர் ரொம்ப காண்டாகல. ஸோ மியூட் போட்டாருன்னு நினைக்கிறேன் ரேடியோ. ஆமா, ஆமா. ஸோ ஹி வாஸ் ப்ராசஸிங், ஹி வாஸ் கால்குலேட்டிங் வெதர் நவ் ஈட்டிங் அவே த டெஃபிசிட் வித் மேக்ஸ் இஸ் அ ரைட் திங் ஆர் கீப்பிங் த ட்ரஸ்ட் தட் டீம் ஹேஸ் வித் மீ. அது முக்கியமா? இல்ல அந்த 30 பாயிண்ட்ஸ் ஆர் 20, 15 பாயிண்ட்ஸை ஈட் அவே பண்றது முக்கியமா? அப்படின்ற அந்த இதில தான் பேசிக்கா ஒரு பேட்டில் போயிட்டு இருந்திருக்கும் அவருக்குள்ள. ஐ மீன் நாரிஸ் சொன்ன மாரி எவ்ரி டிரைவர் இஸ் செல்ஃபிஷ் டு சம் எக்ஸ்டென்ட் தான். பட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நாரிஸை ஏன் பிட் பண்ணாங்க அப்படின்னா, தே ட்ரஸ்டட் நாரிஸ் டு கிவ் த பொசிஷன் பேக். ம். ஐ மீன் வி கேன் ஆர்கியூ தட் ஆஸ்கர் வந்து 3rd ஸ்டண்ட்ல ப்ராப்பரா இது பண்ணல. அவரோட கேப் வந்து குஷன் போயிடுச்சு. குஷன் போச்சே தவிர லீட் ஆன் ட்ராக் ஆஸ்கர் தப்பு பண்ணி நாரிஸ் ஓவர்டேக் பண்ணியிருந்தாருன்னா தட்ஸ் அ டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். ஆஃப்டர் சம் லேப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேப் 33ல த கேப் பிட்வீன் ஆஸ்கர் அண்ட் நாரிஸ் வாஸ் 4.4 செகண்ட்ஸ். ஸோ அந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேப் குறைய ஆரம்பிச்சிச்சு பிட்வீன் ஆஸ்கர் அண்ட் நாரிஸ். ஸோ இந்த தப்பு எப்போ நடந்துச்சுன்னா லேப் 33 டர்ன் 10-11 பிட்வீன் ஒரு 11ல. சின்ன எஸ் செக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல லைட்டா ஆஸ்கர் வெளியே போயிட்டாரு. அப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட த டெபிசிட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. அவரோட குஷனும் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல இட் ஸ்டேட் கன்சிஸ்டன்ட். ஸோ 2 செகண்ட்ஸ், 2.2 செகண்ட்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஆஸ்கர் வந்து அப்புறம் பேஸ் மெயின்டைன் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் அந்த பேஸை மெயின்டைன் பண்ணிட்டாரு. அவர் கரெக்டா லீட 1.3 மெயின்டைன் லோவஸ்ட் பண்ணிட்டாரு. போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து கரெக்ட். 1.6, 1.8, 2 ஆமா. வரைக்கும் வந்தது. திருப்பி மெயின்டெயின் பண்ணாரு. ம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ ஆன் ட்ராக் ஓவர்டேக் பண்ணல அப்படின்றப்போ, ஸோ இந்த இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சு இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது நாரிஸை ஏன் பிட் பண்றாங்கன்னா, தே ட்ரஸ்டட் தட் 2 ரீசன்ஸ். ஒன்னு தே ட்ரஸ்டட் நாரிஸ் தட் ஹி வில் கிவ் த பொசிஷன் பேக். செகண்ட் வந்து முக்கியமான ரீசன் டு கவர் லூயிஸ் ஹாமில்டன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ். It's all because of the Silverstone drama. So they don't want to leave anything to kind of chance. They want to
கவர் ஆல் தேர் பேசஸ். இங்க பின்னாடி வந்து லூயிஸும், மேக்ஸும் பிட் பண்ண அந்த ஒரு இது ஆரம்பிச்ச உடனே நாரிஸ சேஃப்கார்ட் பண்றதுக்கு பிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இவரு ஆஸ்கார் பிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஸ்கார் பிட் பண்ணி வெளிய வந்த உடனேயே இவங்க 2 பேருக்கும் கேப் இஃப் ஐ அம் நாட் ராங் ஒரு மாரி 2.5, 2.6 செகண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டெஃபிசிட் அதிகமாக ஆரம்பிச்சது. ஆயிடுச்சு. மீனிங் நாரிஸ் வந்து நல்ல லீடுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு அடுத்து கம்பேர் டு புல்லவே. ஆஸ்கர். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 3 செகண்ட்ஸ், 2.8 செகண்ட்ஸ், 3.3, 3.4 அப்படின்ற மாரி போக ஆரம்பிச்சது. ஸோ இங்க தான் வந்து மாத்தி மாத்தி நம்ம பார்த்தோம். மெக்லாரின் வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸோ எதிர்பார்த்த மாரியே அந்த சூப்பரான ஒரு ட்ரிக்க ப்ளே பண்ணாரு நாரிஸ் ஆக்சுவலி. நான் ஆமா. ஸ்லோ பண்ணல. கிட்ட வர சொல்லுங்க. கிட்ட வர தென் வி சொல்லுங்க. வில் ஸ்வாப். அது ஆமா, ஒரு செம்ம ட்ரிக்கு. ஆமா. பட் இது யாஹ் ஐ வந்து லெட் யூ கன்டின்யூ. ஆந்தனி டேவிட்சன் கரெக்ட்டா சொன்னாரு ஆரம்பத்துல. ம். இந்த மாரி வந்து நாரிஸ் வில் மேக் இட் அ பிட் ஹார்டர் ஃபார் மெக்லாரன். ஸோ இஃப் ஹி புல்ஸ் அவே, இஃப் தேர் இஸ் அ பிக் கேப், தென் ஆப்வியஸ்லி மெக்லாரன் வில் திங்க் தட் ட்ரைங் டு ஸ்லோ டவுன் நாரிஸ் வில் பி அ த்ரெட். ஆமா. இட் வில் பேசிக்லி இட் வில் த்ரெட்டன் த பிரிங் 1-2. மேக்ஸ். எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. இட் வில் த்ரெட்டன் 1-2. ஸோ மெக்லாரனுக்கு 1-2 வரணும். இட் டசன்ட் மேட்டர் ஹூ கம்ஸ் ஆர் ஹூ இது. இன் ஜெனரல் டீம்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாரியான இத பண்ணுவாரு அப்படின்னு ஆந்தனி டேவிட்சன் சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் அந்த மாரி தான் ஆச்சு. ஸோ நாரிஸ்குள்ள கண்டிப்பா அந்த இது இருந்திருக்கும். ஃபைட் போயிட்டு இருந்திருக்கும். டூயிங் த ரைட் திங் இஸ் நெவர் ஈஸி. ஈஸி. டூயிங் த ரைட் திங் இஸ் நெவர் ஈஸி. இஃப் தட் வாஸ் வேர்ல்ட் வில் பி ஆல் சன்ஷைன் அண்ட் க்ளோரி தான். பட் அது ஈஸி இல்லல்ல. ஸோ செம்ம லைன் தேர் மச்சி. வர் தேர் வர் சோ மெனி ஆமா. தேர் வர் சோ மெனி ஃபைட்ஸ். அவருக்குள்ளேயே எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. இது கரெக்ட். ஆஸ்கர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அந்த சாம்பியன்ஷிப் நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணலாம். ரெட் புல் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நாரிஸ்க்கு தெரியுது. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ், சோ மெனி வேரியபிள்ஸ். ஸோ ஒரு மாரி பல்ல கடிச்சுட்டு கடைசியில சரி ஓகே. அண்ட் செம்ம பாயிண்ட் ஆக்சுவலி நாரிஸோட டீம் ரேஸ் இன்ஜினியர் சொல்லியிருந்தாரு. சேஃப்டி கார் வந்துச்சுன்னா நமக்கு செம பிரச்சனை. தயவு செஞ்சு பொசிஷன குடுத்துரு. ஏன்னா ஆக்சுவலா கரெக்ட்டு. நான் அப்புறம் தான் யோசிச்சேன். ஆமா சேஃப்டி கார் வந்தா பொசிஷன் மாத்த முடியாது. மாத்துனா பெனல்டி. ஏன்னா சேஃப்டி கார் வந்தா யூ கேனாட் ஓவர்டேக். இட் டசன்ட் மேட்டர் வித்தின் டீம்ஸ் ஆர் நாட். ஸோ சேஃப்டி கார் வந்துச்சுன்னா நமக்கு செம பெரிய பிரச்சனை. தயவு செஞ்சு பொசிஷன குடுத்துரு அப்படின்னு. அதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி பொசிஷன குடுத்தாரு. ஸோ ஐ கெஸ் அப்பதான் அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம்னா கஷ்டம். பிரச்சனை. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் என்னன்னா, பேசிக்கலி அவரோட இன்ஜினியர் வந்து லைட்டா இப்ப நம்ம ஆஃபீஸ்ல பிரச்சனை ஆச்சுன்னா, ஒருத்தரையா சிசி பண்ணுவோம் தெரியுமா? ஒரு லெவல் ஆஃப் எஸ்கலேஷனுக்கு அப்புறம். ஆமா. ஸோ மெயில் கரெக்ட். வந்துட்டே இருந்தது. மதிக்கவே இல்ல. அப்புறம் ஹிரோஷி பார்த்திருக்காரு. ஆமா. டயர் டேப் பார்த்திருக்காரு. ஸோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா செம பிரச்சனை. ஸோ அப்படியே சிசி ஆமா. ஆகுது. ஒருத்தரா டீம்ல இதுதான் நெறைய பேரு நோ ஒன் உண்ம. எவரிபடி இஸ் அன்ஹாப்பின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டு, உண்ம. சோ மெனி திங்ஸ், சோ மெனி திங்ஸ். உண்ம. உண்மங்க. அவ்ளோ அதுதான். ஸோ சொல்லி ஆமா. அதுக்கப்புறம் தான் மாத்துனாரு. ம். பேசிக்கா நீ பண்றது தப்புன்றத எப்படியெல்லாம் சுத்தி வளைச்சு சொல்ல முடியுமோ அவங்க சொன்னாங்க பேசிக்கா. ம். முடிஞ்ச அளவுக்கு ம். சுத்தி வளைச்சு இது பண்ணிட்டு, இந்த பொசிஷன் நம்ம குடுக்கணும். இதெல்லாம் நீ யோசிக்கணும். அப்படின்ற மாரி சுத்தி வளைச்சு தே டிட்ன்ட் கேர் அபௌட் மீடியால இதாகுதா அதெல்லாம் ம். யோசிக்கல. விச் இஸ் கரெக்ட். இமேஜ் ஏன்னா பத்திலாம் யோசிக்கல. விச் இஸ் நைஸ். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் ஜாக் பிரவுன் தட் இஸ் வாட் இஸ் பிரீச்சிங். டீம் எப்படி இதுவா இருக்கணும். ம். ம். மேக்ஸ்க்கு வந்து பயப்படுறாங்க. எப்படி ஒரு டீமுக்கு இது ஒரு டிரைவருக்கு எப்படி இது பண்றாங்கன்ற மாரி இது பண்ணும்போது, மெக்லாரின் ஷுட் ஷோ தட் ஹவ் மச் யூ ஆர் வில்லிங் டு கோ ஆஸ் அ டீம். ஐ ஹவுஸ் மீன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காமிச்சுட்டாங்க. விச் இஸ் குட். எக்ஸாக்ட்லி. இஃப் ஐ இட்ஸ் மீன் ம். இஃப் நாரிஸ் இஸ் கோயிங் டு புல் அ கார்ட் வேர் ஹி இஸ் கோயிங் டு நல்லா புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஸ் கோயிங் டு சே தட் வந்து புடிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு இஃப் ஹி இஸ் கோயிங் டு பிளே தட் கார்ட் வை ஷுடன்ட் மெக்லாரின் ஷுட் பிளே அ கார்ட் ஆஃப் பீயிங் எமோஷனல் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் வார் அண்ட் F1. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெக்லாரின் டிட் த ரைட் திங் தான் என்ன பொறுத்தவரைக்கும். Piastri doesn't look like a guy who will hold things or at least he will not show. கரெக்ட். ஸ்டாய்க்கா தான் இருக்க போறாரு அவரு. ஸோ உண்ம. பியாஸ்ட்ரியை பத்தி எந்த இதுவும் இல்ல. நாரிஸ் நீங்க சொன்ன செம்ம லைன் அதான். ரைட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ த ரைட் திங். என்னதான் ஆசை இருந்தாலும், மனசுக்குள்ள டவுட் இருந்தாலும், ஃபைனலி ஹி டிசைடட் டு டூ த எக்ஸாக்ட்லி. ரைட் திங். ஆமா. ஸோ உண்ம. ஹி மேட் த ரேஸ் இவென்ட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட் ஃபைனலி அதான் படத்துல என்னதான் நடந்தாலும் கடைசியில ஓகே ஹீரோ ஜெயிச்ச மாதிரி தான் இருந்தது. விச் வாஸ் உண்ம. வெரி வெரி நைஸ். அமேசிங் மெக்லாரன் 1-2 அண்ட் அதான் ஜாக் பிரவுன் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் நிறைய தான் பேசிட்டு இருக்காரு. ஸ்பாலையும் இப்போ 1-2 அடிச்சு முடிச்சாங்கன்னா இந்த ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ஃபுல் ஹானர் மேல என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ ஃபுல்லா பண்ணுவாரு அப்படின்னு ஆமாங்க. நினைக்கிறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னா மேக்ஸோடைய இந்த என்ன சொல்றது கடுகடுன்னு இருப்பார்ல அவர் ஜென்ரலாவே கடுகடுன்னு தான் இருப்பாரு ரேஸ் அவர் பக்கம் போகலன்னா. இப்போ நீங்க யூரோப்ல இருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் வெயில் ஜாஸ்தி. ஆமாங்க. ஸோ சூரியன் சுட்டெரிக்குதுன்றதுனால அது ஆல்ரெடி ஒரு எரிச்சலா தான் இருக்கும். தலைவர் இஸ் எ டீஜெனரேட் கேமர். நம்மள மாரி நம்ம தூங்காம கொள்ளாம கேட்டகரிடா.
கரெக்ட். நம்ம நம்ம கேட்டகரி. கேட்டகரிங்க. ஒரு 4 மணி வரைக்கும் முடிஞ்சா சூரிய உதயத்தை பார்த்துட்டு தான் நம்மள மாரி தூங்க போற ஆளு. இன்னைக்கு நைட் ஒரு நைட்ன்ற பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி வரைக்கும் கேம் ஆடிட்டு, இஃப் யூ ஆர் கோயிங் டூ ஆஃபீஸ் கண்டிப்பா சத்தம் கேட்டாலே கடியா தான் இருக்கும். பிரிண்டர் ஓடுறதா இருக்கட்டும், எவனாச்சும் ம். கீபோர்டு அதிக ஒரு ஹெவியா தட்டுறது சத்தமே செம அதிகமா தான் இருக்கும். லைட் பட்டா எரிச்சலா இருக்கும். ஸோ மார்ட்டின் பிரண்டல் வேற சொல்லினே இருக்காரு. அதையே சொல்லிட்டே இருக்காரு. "நீங்க தூங்கி ஆமா. இருக்கணும் தம்பி. நீங்க தூங்கி இருக்கணும் தம்பி." ஸோ எரியா அந்த லெவலுக்கு இருந்தது. ஸோ கார் நல்லா இல்லாதது பிரச்சனையா? தூங்காதது பிரச்சனையா? இல்ல அது ஆக்சுவலி நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சொதப்பல்ன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். யூ யூ ஜெனரலி ரோல் அ டை வென் யுவர் கார் இஸ் நாட் தட் ஃபாஸ்ட். ஹங்கேரில அண்டர் கட் பவர்ஃபுல்ன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அண்டர் கட் தான் பண்ண போறாங்க. ஸோ நம்ம புதுசா பண்ணுவோமேன்னு தான் அவங்க மேக்ஸ வெளியில விட்டாங்களா? மேக்ஸ் வந்து ஆனா 2 வாட்டியுமே கடினாரு. அவர் அதுவும் போஸ்ட் ரேஸ்ல லாரன்ஸ் பரட்டோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. "ஃபர்ஸ்ட் வாட்டி அண்டர் கட் மிஸ் ஆனது கூட நான் விட்டுருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டியே மிஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப செகண்ட் வாட்டி என்ன ஒழுங்கா அண்டர் கட் பண்ண வச்சிரணும். பண்ணியிருக்கலாம். அவங்க அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க." ஸோ இதுன்னா ரேர் ரெட் புல்லோட ஸ்ட்ராட்டஜி சொதப்பல் காரணமா, மேக்ஸோடைய கோவம் நியாயமானதா? ஸ்டார்ட்டிங்லேருந்தே லைக் ஃபர்ஸ்ட் ரேடியோ மெசேஜ்லேருந்தே செம கத்து தான். ஃபுல்லா ஃபக் லேடன் தான். இது இதெல்லாம் நடந்ததால இன்னும் கோவம் ஆயிட்டாரா? இல்ல அவரு கோவமானதுனால தான் அவரு ரேஸே அவர விட்டு போயிடுச்சுன்னு நெனைக்கிறீங்களா? இது நெறைய ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி இந்த ரேஸ். நீங்க சொன்ன மாரி இப்போ யூரோப்ல வந்து மண்ட காய்ற வெயிலுங்க. அண்ட் ரேஸ் நடந்த டைம் வந்து பேசிக்கா இப்ப நம்ம இந்தியா டைம்க்கு நம்ம கம்பேர் பண்ணா, நம்ம ஊர்லலாம் 3 மணிக்கு வந்து பார்த்தோம்னா, சீ பிரீஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மணிக்கு தான் நம்ம ஊர்ல 12, 1 மணி வெயில் மாரி இருக்கும். ஏன்னா நைட்டு ஒரு 8, 9 8, 8:30, 9 மணிக்கு தான் சன்செட்டே ஆகும் யூரோப்ல. ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் யூ கெட் த ஜிஸ்ட். ஸோ 8, 8:30 மணிக்கு தான் இது ஆகும். ஸோ இந்த நடுவுல ஒரு ஒரு 2 மணிலேருந்து ஒரு 5, 6 மணி வரைக்கும் யூரோப் டைம்ல தான் வந்து பார்த்தோம்னா, ஒரு மாரி மண்ட காய்ற வெயில் தான் இந்த வாட்டி ஹங்கேரியில அக்ராஸ் யூரோப். இவரு வந்து கேமிங் ஏதோ 2 செஷன் போன மாரி ஏதோ அந்த ம். கமெண்ட்ரில பேசிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் கிரெடிபிள் சோர்ஸ் இல்ல. எது உண்மை எதுன்னு எங்களுக்கு ரொம்ப இதுவா தெரியல. அவங்க சொன்னத வச்சு சொல்றது என்னன்னா, கேமிங் செஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ரேஸ்க்கு மத்தியானமா வந்திருக்காரு அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போன சீசன் அண்ட் இந்த சீசன் ஆரம்பத்திலயுமே அந்த மாரி பண்ணும்போது, கார் வந்து ஒரு நல்ல நல்ல முன்னாடி எங்கேயோ இருந்துச்சு. காரோட பேஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா முன்னாடி இருந்தது. ஸோ, கொஞ்சம் அவரால நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ வந்து பார்த்தோம்னா, எவரி ஒன் இஸ் பிரீத்திங் டவுன் ரெட் புல்ஸ் நெக். ஒரு நாள் பார்த்தா மெக்லாரின், இன்னொரு நாள் பார்த்தா மெர்சிடிஸ். ஸோ, மாறி மாறி இப்படி வந்து கொஞ்சம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ரெட் புல்ல. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆக்சுவலி ரேஸ்ல வந்து அவருக்கு கார்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ட் ரொம்ப அண்டர் ஸ்டியர் ஆக ஆரம்பிச்சுருச்சு வண்டி. ம். என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. வாட் மைட் பி த ரீசன். ஏன்னா புது அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ரெட் புல் இந்த வாரம். ஒண்ணு வந்து சர்க்யூட் ஸ்பெசிஃபிக் விச் இஸ் ஃபார் கூலிங். அடுத்து வந்து எல்லாமே ஏரோடைனமிக்ஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்சம் விங்கு, அப்புறம் ரியர் கார்னர், ஃப்ரண்ட் கார்னர்ல கொஞ்சம் சில அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன மேட்டர்னா, இந்த அப்கிரேட்ஸ் மேக்ஸ் கார்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஆ பெரேஸ்க்கு இந்த வாட்டி போடல ஆக்சுவலி. ஸோ ஆமா. அம் பழைய செட்டப்பே தான் ஓட்டுனாருன்னு பிராக்டிஸ்ல ஆமா. சொல்லிட்டு இருந்தாங்க. ம். கரெக்ட். பழைய செட்டப்பே தான் ஓட்டுனாரு. குவாலி ஆக்சுவலி நல்லா தான் ஓட்டுனாரு. பட் குவாலில 3 டென்ஸ் அவரு டவுனுன்றப்பயே எனக்கு லைட்டா ஒரு இது இருந்தது. வண்டியில வந்து ஹி இஸ் நாட் தட் மச் கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. பட் மேபி ரொம்ப ரேஸ்க்காக ரொம்ப டியூன் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது. அந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த டெஃபிசிட் தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் ரேஸ்ல பார்த்தோம்னா, அவரோட பிரேக் பயாஸ்ல பிரச்சனை. நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா? வேர் வந்து அ அவுட் சைட்ல பிரேக் அடிச்சா ஸ்டர்ன் 4 நெனைக்கிறேன். ம். டவுன் ஹில் அவுட் சைட்ல பிரேக் அடிச்சு லூயிஸ் -5 பாயிண்ட்ஸ்ன்லாம் கத்திட்டு இருந்தாரு. ஹாமில்டன்ல பிரேக் பயாஸ நான் கம்மி பண்றேன். பட் ஆனா ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு ம். இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இது பைல் அப் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸா லூயிஸோட டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹங்கேரியில ரொம்ப கஷ்டம் ஓவர்டேக் பண்றது. யூ ஹேவ் டூ கைண்ட் ஆஃப் செட் இட் அப். யூ ஹேவ் டூ பி வெரி பேஷண்ட். அன்பார்ச்சுனேட்லி இன் திஸ் பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் மேக்ஸ் வந்து பேஷண்ட்டா இல்ல பேசிக்கா. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நெறைய பிரச்சனைகளு, பொசிஷன திருப்பி நாரிஸ்க்கு குடுக்கணுன்ற மாரி ஆச்சு. என்னதான் சூப்பர் ஹியூமன்ஸ் அத்லீட்டா இருந்தாலுமே, தே ஷுட் கெட் சம் ப்ராப்பர் ஸ்லீப். அவர் எவ்வளோ நேரம் ரேஸ் பண்ணார், எவ்வளோ சிம் ரேசிங் பண்ணாருன்னு தெரியல. தட்ஸ் எக்ஸ் கொஸ்டின் மார்க். ஸோ வி டோன்ட் நோ அபௌட் தட். ஒருவேள அவர் அந்த மாரி இது பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்கிற அந்த இது இருந்திருக்கும். அண்ட் ரெட் புல் நீங்க சொன்ன மாரி ரெட் புல் ஏன் அண்டர் கட் பண்ணல அப்டின்னா, நானும் இனிஷியலா யோசிச்சேன். அண்டர் கட் ஆக்சுவலி பண்ணியிருக்கலாமே. ரெட் புல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எல்லாம் பார்ப்பாங்களே அப்டின்னு. பட் பிரச்சனை என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஸ்ல வந்து ரெட் புல் கிட்ட வந்து 2 மீடியம்ஸ், 1 ஹார்ட்ஸ். அவங்க கிட்ட 2 ஹார்ட்ஸ் கிடையாது. மெர்சிடிஸ் கிட்ட ஆக்சுவலி 2 ஹார்ட்ஸ் இருந்துச்சு.
அதனால மெர்சிடிஸ் வந்து கொஞ்சம் கடைசி ஸ்டிண்ட் ஹார்ட்ஸ் போட்டு எப்படி இது பண்ணலாம். மேக்ஸ வந்து அண்டர் கட் பண்ணோம் அப்படின்னா, 3 ஸ்டிண்ட் அவர் இன்னும் நெறைய ரொம்ப தூரம் போணும். 3 ஸ்டிண்ட் ரொம்ப பெருசா மீடியம்ஸ்ல குடுத்தோம்னா, எந்த அளவுக்கு டயர் டெக்கு, ட்ராக் டெம்பரேச்சர் என்னதான் மேக்ஸும் நல்லா டயர் மேனேஜ் பண்ணுவார்ன்னு இருந்தாலுமே, பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு இதுன்ற அந்த இத யோசிச்சு மேபி அவங்க அண்டர் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் அவங்க அண்டர் கட் வேணான்னு இது பண்ணியிருப்பாங்கன்றது ம். நான் ஃபீல் பண்றேன். லூயிஸோட நடந்த இன்சிடென்ட் வந்து பேசிக்கா ஐ பெர்சனலி ஃபீல் இட்ஸ் அ ரேசிங் இன்சிடென்ட். ஆஃப் கோர்ஸ் மேக்ஸ் குட் ஹேவ் டெஃபினெட்லி அவாய்டட் தட். பட் அவரு ரொம்ப அதான் சுத்தமா அவருக்கு பேஷன்ஸ் இல்ல பேசிக்கா. ஸோ வந்து உள்ள நல்லா பூந்துட்டாரு. லூயிஸ் பார்த்துட்டாரு. பட் ஸ்டில் ஹி டசன்ட் வாண்ட் டு கைண்ட் ஆஃப் கிவ் வே. ஹி டசன்ட் வாண்ட் டு கிராஷ். பட் அட் த சேம் டைம் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் மினிமல் பொசிஷன் அஸ் பாசிபிள் ஆர் ம். மினிமல் ம். ஸ்பேஸ் அஸ் பாசிபிள் டு மேக்ஸ் அப்படின்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் பட் டைம் வெளில போனபோது கூட லூயிஸ் ஆக்சுவலி லைட்டா கரெக்ட்டா ஒரு கார் விட்டுக்கு வரைக்கும் நெருக்குனாரு. ஆமா நெருக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் வந்து வி ஷுட் கிவ் ஒன் 1 ஒன் கார் கார்ஸ் வித் வித் ரைட் அப்படின்ற மாரி ஜிபி சொன்னாரு. வந்துட்டு நீ அவ்ளோ க்ளோஸாலாம் இல்லன்னு சொல்ட்டாரு. எனக்கு ஆமா. செம்ம ஒரு மாரி வி ஷாக்கு. வேர் நாட் அஹெட் இன் த ஏபெக்ஸ். ஆ. ஆமா. எனக்கு அது செம ஆச்சரியம். என்னப்பா மொத்தமா மோதலாம்ன்னு முடிவு பண்ணிட்டியா அதான். ஜிபிய அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ட்ரூ, ட்ரூ அந்த மாரி தான் ஒரு இருந்தது. மனுஷன் எவ்வளோ அதான் நம்ம பேசினது தான். ஒரு நீங்க வாரத்துக்கே கூட லட்ச லட்சமா சேலரி குடுத்தாலும் 1 1/2 ஹவர் ரேஸ்னா ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் திட்டு வாங்க முடியும்? உண்மதாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் இப்போ என்னன்னா, இத எப்படி இப்போ கிறிஸ்டியன் இப்போ பழைய ரெட் புல்னா எதுவும் பிரச்சனை இல்ல. ம், ம், ஒரு மாரி ஸ்மூத்தா போயிட்டுருக்குன்னா, ம். கொஞ்சம் நம்பலாம். இப்ப ஆல்ரெடி கிறிஸ்டியன் ஆனருக்கு 1008 பிரச்சனை இருக்கு. பிரச்சனை. ரேஸ் ப்ராப்பரா ரெட் புல் பெர்ஃபார்ம் பண்ணாது. கல்ச்சரே பயங்கர அண்டர் த ஸ்கேனர்ல தான் இருக்கு. ஆமா. ம், யாஸ் வெர்ஸ்டாப்பன் ஒரு சைடு பிரஷர் போட்டுட்டு இருக்காப்ல. ம், அதனாலேயே மேக்ஸ்‌க்கு ரொம்ப லீவே குடுக்குறாங்களா? இன் இன் டெர்ம்ஸ் ம், ஆஃப் சம் ஆஃப் ம், த திங்ஸ் மேபி. எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. எல்லாமே அசம்ப்ஷன்ஸ் தான். அதனாலேயே இப்போ ஏன்னா மெர்சிடிஸ் வந்து டோட்டோ வுல்ஃப் வந்து வெறியா காத்துட்டு இருக்காப்ல. ம், ம், எப்ப பிளக் பண்ணலாம் மேக்ஸ் அங்க இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ ம். ஒரு மாரி ரொம்ப கஷ்டமான டைம்ஸ் தாங்க. இந்த இந்த சீசன் இட் இஸ் கோயிங் டு பி ஏன்னா பிரிட்டி எப்படி டிஃபிகல்ட். இவ்வளோ நேரம் கேம் பண்ண விடுறாங்க? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். ஆமா. ரைட். உண்ம. யூ உண்ம. ஹேவ் அன் அத்லீட் அண்ட் ஹி ஹாஸ் டூ get some பி ஃபிட். optimum sleep, optimum கரெக்ட். nutrition. See, optimum nutrition, it will be done. You will have கரெக்ட். people who take care of it. But optimum sleepன்றது அந்தந்த அத்லீட் கிட்ட தான் இருக்கு. இத அவங்க வந்து மேக்ஸ் கிட்ட சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்பா நீ தூங்க மாட்டேங்கிறன்னு கேட்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இதுவும் திருப்பியும் கம்மிங் பேக் டு ஜிபி வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு லைக் வென் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் தட் கிராஷ் வித் ஹாமில்டன் தேர் இஸ் 5 அதர் டீம்ஸ் ஆன் த ரேடியோ வி ஷுட் நாட் டிஸ்கஸ் திஸ் டூ சைல்டிஷ் அப்படின்ட்டாரு. ஸோ ஜிபி ஒரு மோடுக்கே அனுப்பிட்டாரு மேக்ஸ் பேசிக்லி. குவாலிலேயும் இருந்தது. ஏன்னா மழையை பத்திலாம் கத்திட்டு இருந்தாரு. ஸோ நீங்க டயரை பத்தி கத்தினா கூட ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். மழையை பத்தி இஃப் மேக்ஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம் காம் டவுன் மேக்ஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம் த டயர்ஸ் ஆர் த ரெயின் அப்படின்னாரு. இட்ஸ் த ரெயின் இட்ஸ் த ஃபக்கிங் ரெயின் அப்படின்னாரு. என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணலான்னு சொல்லு வேணா சொல்லு. பண்ணலாம் அப்படி. ஆமா. அதான் உள்ள வந்துரு அப்டின்ட்டாரு. சோ இஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் ரெயின் கம் இன் வி வில் சேஞ்ச் இட் அந்த மாரி தான். இது நம்ம போன வருஷம் பேசினோமா? போன வருஷத்துக்கு போன வருஷம் பேசினோமா தெரியல. அதுக்கு அடுத்த ரேஸ் வந்து மேக்ஸ் வந்து பயங்கரமா ஜிபிய கலாய்ச்சு, அதெல்லாம் சும்மா விளையாடிட்டு இருந்தாரு. சேட்டக்கார ம். பையன் சார் அந்த மாரி ஆமா. விளையாடிட்டு ஆமா. இருந்தாரு. சோ இது அது ஐ கெஸ் போன வருஷம் ஸ்பால கொஞ்சம் மறுபடியும் இன்டென்ஸா போச்சு. இன்டென்ஸா யூஸ் போச்சு. யுவர் யூஸ் யுவர் ஹெட் மேக்ஸ் அப்டின்லாம் ஜிபி ஆ. சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு மாரி இல்ல அப்புறம் யூ நான் வேணா மேக் த ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் அது கூட சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. யூ மேக் இல்ல திஸ் யூ டெல் மீ வாட் டு டூ அப்டின்னாரு. சோ ஆமா எக்ஸாக்ட்லி. அதுதான். சோ அதான் பேரண்டிங் வந்து ஜிபி தான் பண்ணிட்டு இருக்காரு. மேக்ஸ. ஸோ ஹானராலயும், ஜாஸாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸ் வந்து ம், எப்டின்னா, நம்ப ம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஹவுஸ் எம்டி சீரிஸ் பார்த்ததுனால சொல்றேன். ம். ஹவுஸ் ஹவுஸ் வந்து ஹி இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ மேனேஜ். ஹி இஸ் யாஹ்! ஹி இஸ் இன்டாலரபிள். சம்டைம்ஸ் யார்ரா இவன் அப்டின்ற மாரி இருக்கும். பட் த த திங்ஸ் ஹி பிரிங்ஸ் இன்டூ த டேபிள் நோ ஒன் கேன் டூ. நோ ஒன் கேன். பேசிக்கா யாராலயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூ யூ பேசிக்கா சக் இட் அப் அண்ட் பேசிக்லி யூ ஜஸ்ட் லெட் ஹிம் பி. அந்த மாரி தான் பேசிக்கா மேக்ஸ் டூ பி ஹானஸ்ட். இந்த ஸோ இந்த ஒரு மாரி ரெட் ஆசோல் புல்லோட ஹீரோஸ் சிச்சுவேஷன் அப்படின்ற கேட்டகரில வந்து ஆமா. ஹவுஸ் எங்கேயோ பேசிக்கலி. எங்கேயோ எக்ஸாக்ட்லி. ஹி இஸ் ஹார்வி ஆஃப் அ டிஃபரெண்ட் ஸ்பெக்டர்லாம் லெவல். கூட விட்டுறலாம் சூட்ஸ்ல. ஆமா. எல்லாம் ஹவுஸ் எங்கேயோ. எங்கேயோ. அதுதான். ஸோ சான்ஸே இல்ல. ஆனா செம அது ஆள்றா. அப்பா! யாஹ்! அதான். குட் நல்ல நல்ல கம்பேரிசன். ப்ராபப்லி அந்த மாரி தான். அண்ட் மேக்ஸ் ஆல்சோ இஸ் ஃபன்னி இன் ஹிஸ் ஓன் வேஸ். ஸோ அப்படிதான் இருக்கும். கமிங் டு லூயிஸ் 200 போடியம். டிஃபெண்ட் லைக் அ லயன் அப்படின்னு அலான்சோ சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அலான்சோ எஸ்டபான் ஆக்கானுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எப்படி
லூயிஸ டிஃபெண்ட் பண்ணாரோ, அதே மாதிரி இன்னைக்கு லூயிஸ் அவருக்காகவே நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டாரு. சூப்பரா ஓட்டுனாரு. செம்ம டிஃபென்ஸ். ஒரு அதான் என்னால டிஃபெண்டும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்துச்சு. ஹங்காரோரிங் அவரோட ஃபேவரைட் ட்ராக்ன்னு உண்ம. எல்லாருக்குமே தெரியும். he has raked up so many wins, so many good performances. இந்த வாட்டி பவுலிங் போட்டு ஸ்ட்ரைக் போட போட்டாஸ் இல்லை என்றாலுமே கூட நல்லா அற்புதமான ரேஸ். எப்படி சொல்றது? ஹார்ட்ஸ் போட்டு வெளில வந்தாரு தெரியுமா? ஆக்சுவலி ரொம்ப புஷ் பண்ணாரு. கரெக்ட். தலைவன் ஃபாஸ்டஸ்ட் லேப் செட் பண்ணிட்டே இருக்காரு. டயர் நல்லா இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஓ! ஒருவேளை தலைவன் அந்த மோட்ல இருக்கான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சேன் நானு. சோ பட் ஆக்சுவலி ஆனா டயர கொஞ்சம் அதிகமா தான் புஷ் பண்ணியிருந்தாரு. யூஸ் நல்ல பண்ணிட்டாரு. வேளை he drove so tactically well. He also made Max make some mistakes and Max கரெக்ட். also basically roughed up his tires a lot. இப்போ ஹங்கேரியில நீ டிஆர்எஸ் வச்சிருந்தாலும் நீ 0.3 நீ டிஆர்எஸ் ஆரம்பிக்கும்போது 0.3, 0.4 இருந்தா தான் கரெக்ட். ஓவர்டேக்குக்கு சான்ஸ் ஆச்சு இருக்கு. He ஆமா. made sure that Max was always around in the 0.7, 0.8 mark. So 0.6 Maxால ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிதான் இருந்தது. ஐ வாஸ் வண்டரிங் ஒருவேளை மேபி சார்ல்ஸ் அடிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்து. சார்ல்ஸ் சைலண்டா வாஸ் மேக்கிங் சோ மெனி குட் மூவ்ஸ். ஆமா. இவங்க சண்டையில ஆக்சுவலி சார்ல்ஸும் குளிர் உள்ள காஞ்சாரு. உள்ள வந்துட்டாப்ல. நல்லா ஆமா. வந்தாரு. ஏன்னா பட் அவர் வெளில இந்த சண்டையில பேசல. மேக்ஸுக்கு டிஆர்எஸ் கிட்ட வந்துட்டாரு அவரு. அது மாரி அந்த ஃபர்ஸ்ட் அப்படி லாஸ்ட் போயிட்டு ஸ்டிண்ட்க்கு இருந்துச்சு. முன்னாடி ஸ்டிண்ட் சார்ல்ஸ் நல்ல கரெக்ட். கிரவுண்ட் கவர் பண்ணாரு. பட் உண்ம. அல்டிமேட்லி வெரி வெரி ஹாப்பி தட் லூயிஸ் ஹஸ் காட் ஹிஸ் 200th போடியம் பர்சனலி. ஸோ ஆக்சுவலி ஆரம்பத்துல அவரு அந்த லேப் 1ல வந்து மேக்ஸுக்கும் அவருக்கும் டர்ன் 4ல ஒரு சின்ன இன்சிடென்ட் இல்லைன்னா நாரிஸ்க்கு முன்னாடி அவர் சப்பையா பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு மெக்லாரன் வண்டியில இருக்கிற பேச பார்த்தா பேசுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நம்ம வி நெவர் நோ. ப்ராபபிலிட்டி ஆஃப் மெக்லாரன் ஓவர் டேக்கிங் மெர்சிடிஸ் வாஸ் ஹை கன்சிடரிங் த ரேஸ் பேஸ் தே ஷோட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி செக்டர் 2ல they were looking mighty and all those things. That is important for you to kind of be close enough in sector 3 to utilize the DRS இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக இதாக இருக்கும். பட் நல்ல ரேஸு. எனக்கு ஆக்சுவலி மார்டின் பண்டிலார் சொல்லிட்டே இருந்தார், இந்த மாதிரி எஸ்பெஷலி புது ஹார்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட்டிங் சைக்கிளை வந்து கொஞ்சம் ஜென்டிலாக கொண்டு வரணும். ரொம்ப இதுவாக கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டின்ட்டோட லேட்டர் ஸ்டேஜஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல இவர் வந்து பேசிக்காக ஹி வாஸ் பம்பிங் இன் லைக் எனிதிங். கொடூரமாக என்ன நானே யோசனை, சரி 2 ஹார்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு ஒரு வெறியில அடிச்சு அழுத்து ஃபுல் அழுத்து நவுத்திட்டு தான். ஆமா வெளில அழுத்திட்டு வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் ஆமா செக்டர் வந்து ஆப்வியஸ்லி பிட்ல இருந்து வெளில வந்தா கொஞ்சம் டைம் ஆகும். செக்டர் 2 செக்டர் 3 ஸ்ட்ரெயிட்டா பர்பிள் தான். அதுவும் ஆமா பை சம் டைம் கொஞ்சம் ஆமா கூட இல்ல. அடி ஃபுல் ஆமா அழுத்து தான். ஆமா அது மார்டின் பண்ற அது இன்னொன்னு நல்லா சொல்லியிருந்தாரு. லைக் ஒரு ஸ்டிண்ட் ரொம்ப நேரம் ஒரு ஸ்டிண்ட் போயிட்டு ஒரு மாதிரி டயர் மொக்கையாயிட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு இருப்போம். ஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்து அவனுக்கு குஜால் ஆயிடும். ஏன்னா டயர் செம்ம சூப்பரா இருக்கும். எங்க போனாலும் யூ வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் இன் அ வெரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி செம்ம ஸ்பேஸ்ல ஜாலியா நல்லா போகுது வண்டி அப்படின்ட்டு சம்டைம்ஸ் வி ஃபர்கெட் அபவுட் த டயர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி லைன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. விச் கைண்ட் ஆஃப் understandable. They want to go faster இல்லையா? Yeah. They don't care. I mean, if we give a choice to the drivers where you invent some tires which will don't have any tire Degrade. management gimmicks, degradation எதுவுமே இல்லாத மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தா சந்தோஷமா ஏத்துப்பாங்க. ஏன்னா they want to be faster each and every lap. எனக்கு ஆக்சுவலி 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆனா கொஞ்சம் நம்ம டாபிக்ல இருந்து கொஞ்சம் வெளில போற மாதிரி இருக்கும். என்னன்னா நாரிஸ வந்து ஆக்சுவலி ஸ்லோவா ஓட்ட சொன்னாங்க. திஸ் இஸ் ஆமா ஆமா இது வந்துட்டு அன்அக்செப்டபிளி ஃபாஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ கமெண்டேட்டர்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அன்அக்செப்டபிளி ஸ்லோ சொல்லலாம் டிரைவர் கிட்ட. அன்அக்செப்டபிளி ஃபாஸ்ட் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றது? சொல்றாங்களே ஆனா அப்படின்னு. இன்னொன்னு ஜிபிக்கும் மேக்ஸ்க்கும் சோ மச் ஃபார் ஜென்டில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னாரு ஜிபி. பிட்ல இருந்து வெளில வந்து அதுக்கும் ரொம்ப கடி ஆல்ரெடி ஃபக்ட் அப் மை ரேஸ் அண்ட் ஃபக்ட் அப் மை ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் பேசாதீங்க என்கிட்ட. அது சமயம் அதான் டயர்ஸை மேனேஜ் பண்றது. அதான் இந்த சர்க்காசம் ரூல்ஸ் என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி அம்மா ஐயோ பயங்கரம்பா. நான் அதான் ஆன்போர்ட் கேமரா பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ டிவியேட்டிங் லிட்டில் பிட். பட் நான் நம்ம டிரைவர்ஸோட ஆன்போர்டு பார்த்துட்டு டிரைவர் கேம் பார்த்துட்டு இருக்கும் போது லைக் அவங்க பேசிக்காக தே டாக் ஈவன் தோ தே ஆர் இன் அ ஸ்ட்ரெயிட் ஆர் சம்டைம்ஸ் இன் சம் ரேண்டம் எஸ் செக்ஷன்ஸ் தே ஆர் ஸ்டில் டாக்கிங். ஹவு கம் தே ஆர் கைண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் இன் அ கார்னர், வாட் throttle pressure they have to give, என்ன கொடுக்கணும், என்ன கியர்ல இருக்கணும், எப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், அதையும் பண்ணிட்டு they have to think about what they need to reply to the race engineer and expecting to be calm and composed and focused. ரொம்ப கஷ்டம் தான். என்னதான் 10,000 லேப் ஓட்டி இருந்தாலும், சிம்ல ஓட்டி இருந்தாலும், ரியலா ஓட்டி இருந்தாலும் வாய்ப்பு இல்ல. அந்த ஜி வேற புல் பண்ணும்.
எக்ஸாக்ட்லி. யூ ஆர் ஸோ புல்லிங் 1.5 to 3 Gs அட் அதுதான். எனி பர்ட்டிகுலர் டர்ன். ஸோ யப்பா வேற ஆமா. லெவலுங்க. ஸோ அண்ட் ஐ மீன் கமிங் பேக் டு பேக் டு ஹாமில்டன். கிரிக்கெட் மாரி கமிங் பேக் டு லூயிஸ் கமிங். ம். பார்த்தோம்னா, செம டிரைவுங்க. சூப்பரா ஓட்டி போடியம் எடுத்துட்டாங்க. ரசலுக்கு தான் இதாயிடுச்சு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு லூயிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஹி நோஸ் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ கெஸ் அதுதான் ஜிபி சொன்ன அந்த ஒரு ரேடியோ மெசேஜ் நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. வண்டியில ரொம்ப பிரச்சனை. த மொமெண்ட் தே ஸ்மெல் தட் மேக்ஸ் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஆர் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னாலே there is more opportunity எக்ஸாக்ட்லி. for everyone to kind of hold him behind. So இன்னும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணு, கண்டிப்பா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மோடுக்கு ஏதாச்சும் வந்துருவாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது நடக்கும் அப்படின்ற அந்த இதுல ஒரு சூப்பரா நல்லா டிஃபெண்ட் பண்ணி சேஃப்டி சூப்பரான கார் இருக்குடா இன்னைக்கு அப்படின்ற மோடு மாதிரி வந்தது ரேஸ் ஒரு பாயிண்ட்ல. ஆமா ஆமா. அது வேற நல்ல வேலை நடக்கல. மெக்லாரனுக்கு செம அல்லா இருந்திருக்கும். இவன் வேற கடியா இருக்கான் லூயிஸ்க்கு முன்னாடி. ஐயையோ ஆண்டவா, இவன் வேற பொசிஷனை வேற கொடுக்க மாட்டேங்கிறான், அதான். என்ன ஆக போதா அப்படின்னு ரொம்ப இதுவா இருந்திருக்கும். எல்லா டீமும் முடிகிற வரைக்கும் பீதியில தான் இருந்தாங்க, ஆமா. ஃபெராரி தவிர. கம்ஃபர்டபுள் அது 5-6 ஃபெராரி, சாரி ஆமா. கம்ஃபர்டபுள் 4 and 6. 4 and 6 கரெக்ட். ஆமா. அற்புதமான ரேஸுங்க. நமக்கு தேவையான டிராமா ரேஸுக்கு ரேஸ் நடந்துட்டே இருக்கு. ஸ்கிரிப்ட் அற்புதமா போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய விஷயம் நடக்கும். ஸ்பா முடிஞ்சா இப்போ பெரேஸ அனுப்பிடுவாங்களா? ரெட்புல் செகண்ட் சீட் 3 பேர்ல யாருக்கு கிடைக்க போகுது? மீதி சீசனை டேனியை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூகிக்கு கொடுக்கலாமா, லியம்க்கு கொடுப்பாங்களான்னு யோசிப்பாங்களா? சோ என்ன நடக்க போகுது? யூகி வேற அண்ட் யூகி யூகி வேற ஆல்ரெடி அவர் வேற கடுகடுன்னு இருக்காரு. அவரு வேற வந்து இஃப் they give the seat to Liam Lawson it will be weird. Weird அவர் அப்படியே அப்படின்னு வேர்ட் பிளே அப்படி பண்ணியிருக்காரு. அந்த அது மாதிரி வேற என்னென்னமோ போட்டிருக்காரு. நடந்துட்டு சோ இருக்கு. ஆமா. அது இருக்கு. அப்புறம் ஃபெராரி என்ன ஜோன்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஸ்பால தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வருஷம் ஐ மீன் இந்த சம்மர் பிரேக் யூசுவலி when teams are underperforming they will have a good summer break and come back all guns blazing. ஸோ ஃபெராரியால அதை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி. சர்ப்ரைசிங்லி இட்ஸ் வெரி குட் ரேஸ் ஃபார் சார்ல்ஸ். நல்லா போச்சு அவருக்கு. சயின்ஸுக்கு ஆமா. தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. விச் இஸ் வெரி சேட். ஏன்னா குவாலி சூப்பரா ஓட்டினாரு. இட்ஸ் ஆமா. ஜஸ்ட் தட் ஸ்டார்டிங்ல இருந்தே பேசே இல்லை. ஏன்னா நம்ம அந்த ரேஸ் ஃபர்ஸ்ட் ரேடார்ல 3 பார்த்தோம்னா பொசிஷன் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி நாட்டம். ஃபர்ஸ்ட் டர்ன்லயே 3 பொசிஷன். அதுக்கப்புறம் செம ஐலண்டா தான் இருந்தது. பிஎஸ்டி கொஞ்சம் தனியா ஓட்டிட்டு இருந்தாரு. நாரிஸ், ஹாமில்டன், மேக்ஸ் அவங்க ஒரு பஞ்ச்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. கரெக்ட். லெக்லர் ஆக்சுவலி ரொம்ப தனியா ஓட்டிட்டு இருந்தாரு. சைன்ஸ் அவரை விட பின்னாடி இருந்தாரு. பின்னாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ், பெரேஸ்லாம் இன்னொரு ஐலண்ட்ல இருந்தாங்க. சோ ஒரு மாதிரி இப்படிதான் இருந்தது ஐலண்டு. பார்க்கணும் சைன்ஸுக்கு என்ன ஆச்சு வண்டியில தான். ஆனா எங்கேயும் அவரு வெளில போன மாதிரியும் தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் அண்ட் வை ஹி ஆமா. லாஸ் சோ மச். தேர் வாஸ் நோ பைட் இன் ஹிஸ் ரேஸ். ஆமா. செட்டப் டைரக்ஷன் டிஃபரண்டா போனாங்களா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. என்னன்னு பட் நமக்கு தெரியல. ஸோ பார்க்கணும். இட்ஸ் ஸ்பா இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங். ஐ எம் சூப்பர் பம்ப் ஃபார் ஸ்பா. ரவுண்ட் 14 கரெக்டா ஜஸ்ட் பாதி கிணறுக்கு மேல தாண்டி இருக்கோம் இந்த சீசன்ல. 13 ரேஸ் முடிஞ்சிருச்சு. 14வது ஸ்பா. தென் வி கெட் அ சம்மர் பிரேக். 7 ரேஸ் வின்னர் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. 8வது ரேஸ் வின்னர் யாராச்சும் வர முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? பெரேஸ் ஜெயிப்பாரா? பெரேஸ் ஜெயிப்பாரான்னு கேட்கறதுல பெரிய கேள்வி. ஸோ 8வது ரேஸ் வின்னர் யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு ஆவலா தான் காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சப்ரிஷ். ஒவ்வொரு ஜிபி முடியும் போதும் உங்க கூட அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தகப்பன் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு காட்சன் நம்முடன் சீக்கிரம் இணைவார் அப்படின்னு அவரும் நல்ல ஒரு சம்மர் பிரேக்கை முடிச்சுட்டு ஹானாவை அழகா ரெபி கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கூட 1 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண திருப்பி வருவார் அப்படின்னு நம்பிட்டு இந்த ஹங்கேரியன் ஜிபி காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.